யூடியூபர் சவுக் சங்கர் அலுவலகத்தில் பணிபுரிந்த கார்த்திக் என்பவர் மீது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் மோசடி உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கில் 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட யூடியூபர் சவுக் சங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் அவருக்கு சொந்த பிணை வழக்கில் நீதிபதி விஜயபாரதி உத்தரவு. பிணை கிடைத்த பிறகு போலீசார் அழைத்து சென்ற போது கள்ளச்சாராய சாவுக்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். இதுவரை கள்ளச்சாராயத்தால் 55 பேர் உயிரிழந்துள்ளது தமிழக அரசின் கையாலாகாத தனத்தை காட்டுகின்றது என்று கோஷமிட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் சட்டக்கல்லூரி மாணவரான கார்த்திக் என்பவர் 1 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த ஏப்ரல் மாதம் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கின் போது கார்த்திக் யூடியூபர் சவுக் சங்கரின் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் அந்த மோசடி வழக்கில் யூடியூபர் சவுக் சங்கரையும் 2வது குற்றவாளியாக அறந்தாங்கி போலீசார் சேர்த்து வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் யூடியூபர் சவுக் சங்கர் இன்று ஆலங்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயபாரதி சவுக் சங்கருக்கு சொந்த பிணை வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். பிணை கிடைத்த பிறகு போலீசார் அழைத்து சென்ற போது சவுக் சங்கர் தமிழக அரசு தங்களை எதிர்த்து பேசுபவர்களை, அரசியல் எதிரிகளை பொய் வழக்கு போட்டு பழிவாங்குவதற்காகத்தான் காவல்துறையை வைத்துள்ளது. தமிழக அரசு பொய் வழக்கு போடுவதில் செலுத்தும் கவனத்தை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க மேற்கொள்ளாததன் விளைவுதான் 33 உயிர்களை பழி வாங்கியுள்ளது. கள்ளச்சாராய சாவுக்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும். இதுவரை தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தால் 55 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தமிழக அரசின் கையாலாகாத தனத்தை காட்டுகின்றது என்று முழக்கமிட்டார். காவல்துறை பொய் வழக்கு போடுவதில் செலுத்தும் கவனத்தை பழிவாங்குவதற்கு மட்டுமே காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது. காவல்துறை தமிழகத்தினால் இதுவரை 55 பேர் கள்ளச்சாராயத்திற்கு பலியாகியிருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும்.
கொஞ்சம் போயிடுங்க சார்.